பான் சிங் இந்தியாவுக்காக ஏசியன் கேம்ஸ் விளையாட போன இடத்துல அவருக்கு வந்து முதல் தடவை ஸ்பைக் ஷூ தராங்க. அந்த ஷூ போட்டு இது வரைக்கும் அவர் ஓடினதே இல்லை, அதனால தோத்தும் போயிடுறாரு. இதுக்கப்புறமா இந்தியா திரும்பி வந்துடுறாரு. அந்த டைமில் போரும் நடக்குது. பான் சிங்கை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீ ஒரு பிளேயரு, உன்னெல்லாம் முன்னாடி போகக்கூடாதுன்னு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காரு. அதே டைமில் இவருக்கு வயசும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ ஒழுங்காக ஓடுவியான்னு சீஃப் கேட்கும்போது இல்லை நான் கண்டிப்பாக ஓடுவேன்னு சொல்கிறாரு. ஒரு நேஷனல் மீட் நடக்குது, அது எல்லாரையும் மீறி ஓடி முதல்லையும் ஜெயிக்கிறாரு. ஆனால் ஜெயிச்சாலும் இப்போ தான் முதல்ல அவர் டயர்ட்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்மளால் ஓட முடியாதுன்னு அவர் முடிவு எடுக்கிறாரு. பான்சிங்கோட ஊரில் அவரோட சொந்த நிலத்துல சொந்தக்காரன் ஒருத்தன் இதெல்லாம் என்னோட நிலம்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனாலே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அவரும் ஊருக்கு வந்துடுறாரு. அவரோட கரும்பு தோட்டத்தை அவனும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறான். இதை கேட்க போன பான்சிங்கை மிரட்டி துப்பாக்கிக்காக காமிச்சு சுற்றுவேன்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். இவரும் வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி மிலிட்ரி வழியாக கலெக்டரை வர வச்சு பேசுகிறாரு. கலெக்டர் வந்து இது பான்சிங் பேரில் தான் இருக்குது, யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பான்சிங் கேட்குறாரு, அவங்களாம் துப்பாக்கி வச்சுருக்காங்க, அதையாவது பிடிச்சி வச்சுட்டு போங்கன்னா கலெக்டர் அதை கேட்காமலே போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டே அந்த பான்சிங்கோட சொந்தக்காரன் அவங்க தோட்டத்தில் இருந்த எல்லா கரும்பையும் அவன் கண் மடியே வச்சு எரிச்சிடறான். இதை பார்த்துட்டு இருந்த பான்சிங் பையன் டென்ஷன் ஆகி அவன் சொந்தக்காரன் தோட்டத்தில் இருக்க எல்லா கரும்பையும் போய் வெட்டிக்கிட்டு இருக்கான். அந்த சொந்தக்காரன் என்ன பண்ணுறான், காலையிலேயே இழுத்துட்டு வந்து அந்த பையனை போட்டு சம்மடி அடிச்சிடறான். அந்த பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். பான்சிங்கும் கிளம்பி போலீஸில் போய் இங்கே பாருங்கள், நான் பெரிய பெரிய மெடல்லாம் ஜெயிச்சிருக்கேன், இந்தியாவுக்காகலாம் ஓடி இருக்கேன், எனக்காக நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், வந்து பேசுங்க. நான் அதெல்லாம் பேச முடியாது, இது உங்கள் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி போலீஸ் சொல்லிடுறாங்க. சார் கொஞ்சம் வாங்க சார்னு சொன்னால் இவர் எடுத்துகிட்டு வந்து மெடல்லாம் தூக்கி மூஞ்சிலே அடித்து வெளில போடான்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. பான்சிங்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பி வந்துடுறாரு. பான்சிங் போலீஸுக்கு போன விஷயம் தெரிஞ்சு அவன் சொந்தக்காரனும் கேங் கூட வந்து அவன் வீட்டில் இருக்க எல்லாருமே சுட ஆரம்பிச்சிடுறான். அவனோட ஒய்ஃப் அவன் பசங்களாம் தப்பிச்சு போயிடுறாங்க. பான்சிங் அம்மா மட்டும் அங்கே மாட்டிக்கிறாங்க. அவங்களும் அதே இடத்துல அடித்து கொண்டு போட்டுறான். இந்த விஷயம் தெரிஞ்சு பான்சிங்கோ இதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க பையனை மட்டும் மிலிட்ரிக்கு திரும்பி அமுச்சு விட்டுறாரு. அன்னைக்கு காலையிலேயே அந்த சொந்தக்காரனோட பையன் வெளியில் பாத்ரூம் போகிறதுக்காக வர அவனை சுட்டுட்டு இதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு நடுவில் வந்தனா உன்னையும் கொண்டு போட்டுருன்னு சொல்லி மிரட்டிட்டு வராரு. பான்சிங்கோட சீனியர் ஆஃபீஸர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இது தப்பு, நீ சரண்டர் ஆயிரு, மறுபடியும் வந்து உன்னை கோச் ஆக்கி விட்டுறேன்னா. இல்லை சார், இவங்கெல்லாம் பாவப்பட்டவங்க, இவங்கெல்லாம் என்னால் விட்டு வர முடியாது, நான் என் வாழ்க்கை இதுக்கப்புறம் தான் இப்படி தான் போகுதுன்னு சொல்லி பான்சிங்கும் அப்படியே இருந்துடுறாரு.